எனக்கு போன் பண்ணி உங்க அம்மாவா நாடு தூங்கிச்சா நீ சொல்லிக்கிட்டு சிரிச்சான். அன்னை ஆஸ்பத்திரியில இருக்கியா நக்கல் பண்ணி சிரிச்சான். கண்டிப்பா அரசு பண்ணி பண்ணணும். திருப்பூர் மாவட்டத்தில் 27 வயது இளம்பெண் ரித்தன்யாவின் தற்கொலை பெற்றோரையும் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம் பெண்களையும் உலுக்கிய சம்பவமாக அமைந்தது. இதேபோல குமரி மாவட்டத்தில் 26 வயதான ஜெபிலா என்ற இளம்பெண்ணின் தற்கொலை மரணமும் வரதட்சணை கொடுமையின் கொடூரத்தை வெளிப்படுத்துகிறது. தமிழகத்தில் இதுபோன்ற மரணங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தாலும் அதிகார பலம் கொண்டவர்களால் காவல்துறையின் மூலம் உண்மைகள் மறைக்கப்பட்டு பல சம்பவங்களில் நீதி மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. திருப்பூர் மாவட்ட ரித்தன்யாவின் முடிவை போலவே குமரி மாவட்டம் மேல்மிட்டாலத்தில் திருமணமான 5வது மாதத்தில் ஜெபிலா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திக்கணங்கோடு கிழக்கு தாராவிலையைச் சேர்ந்த ராபின்சன் புஷ்பலதா தம்பதியின் ஒரே மகளான ஜெபிலா மேல்மிட்டாலத்தைச் சேர்ந்த பொறியாளர் நிதின்ராஜை காதலித்து வந்தார். வெவ்வேறு சமூக பின்னணி காரணமாக பெற்றோர் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இறுதியில் அவர்களது காதலுக்கு சம்மதித்து 60 பவுன் நகைகள், 7 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீர்வரிசைகள் என ஆடம்பரமாக திருமணம் நடத்தினர். திருமணமான 1 மாதத்திற்குள் நிதின்ராஜின் வீட்டில் ஜெபிலாவால் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. தனி வீடு கோரிய அவரது வேண்டுகோளை ஏற்று பெற்றோர் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேல்மிட்டாலத்தில் புதிய வீடு ஒன்றை வாங்கி கொடுத்தனர். ஆனால் அந்த வீட்டில் நிதின்ராஜின் பெற்றோர் 2 சகோதரிகளின் குடும்பங்கள் என 4 குடும்பங்கள் குடியேறினர். இதனால் ஜெபிலாவின் தனியுரிமை முற்றிலும் பறிபோனது. நிதின்ராஜ் சென்னையில் பணிபுரிந்த வேலையை விட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்ததுடன் வரதட்சணையாக வழங்கப்பட்ட நகைகளை அடகு வைத்தும் விற்றும் செலவு செய்து வந்துள்ளார். மேலும் பகல் நேரங்களில் கூட வீட்டில் உள்ளவர்களை பொருட்படுத்தாமல் உடல் ரீதியான அருவருப்பான செயல்களில் ஈடுபட்டதாகவும் இதை எதிர்த்தபோது அவரது சகோதரிகள் அவமதித்ததாகவும் ஜெபிலா தனது தாயிடம் கண்ணீருடன் பகிர்ந்துள்ளார். நிதின்ராஜின் குடும்பத்தினர் மீன்பிடி படகு வாங்குவதற்காக 10 லட்சம் ரூபாய் கூடுதல் வரதட்சணை கோரி ஜெபிலாவை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தி உள்ளனர். அவரது செல்போனை பறித்து நிதின்ராஜின் போனில் மட்டுமே பேச அனுமதித்து பேசும்போது வரதட்சணை கேட்க வற்புறுத்தி உள்ளனர். இந்த துன்பங்களை தாங்க முடியாமல் ஜூலை 4ஆம் தேதி அன்று ஜெபிலா வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். ஜெபிலாவின் உறவினர்கள் நிதின்ராஜ், அவரது பெற்றோர், சகோதரிகள் மற்றும் மைத்துனர்களை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்தனர். ஆனால் கருங்கல் காவல்துறையினர் நிதின்ராஜை மட்டும் கைது செய்து மற்றவர்களை விடுவித்தனர். மேலும் ஜெபிலா தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என்று கூறி தனது உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த கடிதத்தை அடிப்படையாக கொண்டு வழக்கு தற்கொலை வழக்காகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் தற்கொலைக்கு தூண்டுதல் பிரிவு சேர்க்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காவல்துறையினர் துணை ஆட்சியர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மேற்கொண்டு விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். ஆனால் உறவினர்கள் கூறுகையில் காவல்துறை குற்றவாளிகளை காப்பாற்ற முயல்வதாகவும் உண்மையான விசாரணைக்கு மத்திய புலனாய்வு அமைப்பின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர், குமரி மாவட்டங்களை தாண்டி தமிழகத்தில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் தொடர்கின்றன. உதாரணமாக திருவள்ளூர் பொன்னேரியில் திருமணமான 4வது நாளில் 24 வயதான லோகேஸ்வரி தற்கொலை செய்து கொண்டார். இவ்வாறு சமூகத்தில் ஆழமாக பதிந்துள்ள வரதட்சணை பழக்கம் பெண்களின் உயிரை குடித்து வருகிறது. என் பிள்ளைக்கு நான் போன் அடிச்சாம இருந்துகிட்டு அதுக்கப்புறம் 10 மணி போல மணியை பார்த்தேன். போன் அடிச்சா நைட்டு வேலை பார்த்துட்டு வருவாளே உறங்கட்டு சொல்லிக்கிட்டு விட்டுட்டேன். ஒரு 12:15 மணி இருக்கும். யூலின் எனக்கு போன் பண்ணி உங்க அம்மாவா நாடு தூங்கிச்சா நீ சொல்லிக்கிட்டு சிரிச்சான். அன்னை ஆஸ்பத்திரியில இருக்கியா நக்கல் பண்ணி சிரிச்சான். சிரிச்ச உடனே என் பிள்ளை சாவேல உயிரோட இருக்கியான்னு சொல்லிட்டு போனேன். கண்டிப்பா எடுக்கணும் சார். கண்டிப்பா அரசு பண்ணி ஜெயிலுக்கு சார். இதை அடிச்சு கொன்னது வேற ஒண்ணுமே இல்ல. 6 பேர் சம்பந்தப்பட்ட 6 பேரை அரசு பண்ணி ஜெயில போடுங்க. ஜெயிலுக்கு கொண்டு போங்க. நாங்க பாக்கணும். நிதின்ராஜ் அவனுக்கு அம்மா அவனுக்கு அப்பா. நிதின்ராஜ்
அவனுக்கு மிதுன் ராஜி அப்பா அவனுக்கு பேரு அப்பா அப்பா பேரு. பேரு அதுல இருந்து அப்பா தெரியல. பேரு அவனு அக்கால என்ன பேரு புஷ்பலதா. இக்கணங்கோடு பக்கத்துல தாராவிளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை ஜெமிலா மேரி. அந்த பிள்ளைய வந்து அந்த பொண்ணை வந்து மேல்மிடாலம் பக்கத்துல உள்ள ஒரு பையன் நிதின் ராஜ்ங்கிற பையனுக்கு கடந்த டிசம்பர் மாதம் திருமணம் செய்து கொடுக்குறாங்க. திருமணத்தின் போது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு வரதட்சணை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வீட்டுல இருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. 7 லட்சம் ரூபா கையில பணமா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது போக 50 பவுன் நகை வந்து வரதட்சணையா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம திரும்ப இன்னும் பணம் கேட்டு அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த பையனுக்கு பொண்ணோட கணவருடைய வீட்டுக்காரங்க, பொண்ணுடைய அம்மா பையனோட அம்மா, அப்பா, அவனுடைய அக்கா, சித்தி உட்பட 6 பேர் அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தியதாட்டு சொல்லியாங்க. அந்த பொண்ணுடைய கொடுமை தாங்க முடியாம அம்மாவுக்கு பலமுறை என்ன இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கா. இது தாண்டி என்னாச்சுன்னா தற்போது பணம் கேட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த பணம் கொடுக்கலைங்கிறதுக்காக அந்த பொண்ணை வலிக்கட்டாயமாக பல விதத்தில் சித்திரை பண்ணதாட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்லி இருக்குது. நேற்று முன்தினம் அந்த பொண்ணு முட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் நர்ஸா பணிபுரியுது. அந்த நர்ஸிங் டியூட்டிக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு காலையில வந்திருக்கு. வந்த பொண்ணு அம்மா அப்பாவுக்கு தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரியாத சூழ்நிலையில திடீர்னு சொல்லிட்டு 12:30 12:20 மணி அளவில் அந்த பொண்ணுடைய கணவர் அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு உங்க மகா தூக்கில தொங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டே பதில் சொல்லி கூப்பிட்டு தகவல் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அம்மா எங்க இருக்கிறான்னு கேட்டு வரும்போது காவல்துறைக்கு கூட தகவல் சொல்லாம அந்த கணவர் வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கி கருங்கல் பகுதியில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்த்திருக்காரு. அந்த தனியார் மருத்துவமனையில சென்று பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய பிணமா இருக்கிறாங்களே தவிர உயிர் கிடையாது. அந்த பொண்ணை பிணமா தான் அவங்க அம்மா அப்பாவால பார்க்க முடியுது. இதனால இவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. அங்க போய் அவங்க வீட்டுல பாக்குறாங்க. வீட்டுல அவங்க தூக்கில தொங்கினதா சொல்லக்கூடிய இடத்துல வந்து தற்கொலைக்கான எந்த முகாந்திரமும் அதுல தெரியல. அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க உறவினர்கள் எல்லாரும் போய் பாக்குறாங்க. எந்த முகாந்திரமும் இல்லாததுனால எங்களுடைய பொண்ணு மரணத்துல இழப்பு இருக்குது, மரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில புகார் பண்றாங்க. அந்த பொண்ணுடைய கணவரை பிடிச்சி காவல்துறையில உட்கார வச்சிருக்கு காவல்துறை. இதுவரைக்கும் அந்த மீதி உள்ள 5 பேர் மேல கம்ப்ளைண்ட், மொத்தம் 6 பேர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 6 பேர்ல 5 ஒருத்தர் கணவரை மட்டும் போலீஸ் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு. பிரேத பரிசோதனைக்காக இன்னைக்கு ஆர்டிஓ வந்தாங்க. ஆர்டிஓ பார்த்துக்கிட்டு அந்த உடலை பிரேதத்தை பார்த்துக்கிட்டு வந்து கழுத்துல கயிறு தொங்கின காயம் இருக்குது, பிளஸ் முதுகுல வந்து ஒரு காயம் இருக்குது. முதுகுல தண்டு இதுல தோள்பட்டையில வந்து அந்த பொண்ணை அடிச்சது மாதிரி ஒரு கைத்தடம் பதிஞ்ச ஒரு காயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையான விவரம் என்ன தெரிய வரையில. அவங்க வீட்டுக்காரங்களுக்கு என்னன்னா இந்த பொண்ணை முழுக்க அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற சந்தேகம் இருக்குது. அந்த 6 பேர் மீது நடவடிக்கை வேணும்னு கேட்டு இங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த நடவடிக்கைக்காக புனவரை முன்பு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் பாடியை வாங்குவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.